தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நம்முடன் என்றும் இருக்கும் குருதேவர் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். மகான்கள் என்றும் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களது பூத உடல் நம் பார்வையிலிருந்து மறைந்து போவதாக தென்படினும் அருள் வடிவில் அவர்கள் பக்தர்களுடனேயே இருந்து வழிநடத்தி செல்கின்றார்கள். குருதேவரை பொறுத்தமட்டில் உலகெங்கிலும் உள்ள பல பக்தர்கள் இதை தங்கள் வாழ்வில் அன்றும் இன்றும் அனுபவித்து வருகிறார்கள் என்பது நாம் கண்கூடாக காணும் ஒரு உண்மையாகும். சென்னையில் ஒரு பேராசிரியர் ஒரு புகழ்பெற்ற அரசு கல்வி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். குருதேவரது பல அரிய நூல்களை அவர் பழைய புத்தக கடைகளில் இருந்து தொகுத்து வைத்திருக்கிறார். தவிர குருதேவருடைய சொற்பொழிவுகள் மற்றும் பஜனை பாடல்கள் நிறைந்த கிராமபோன் ரெக்கார்டுகளை வாங்கி வைத்து அவ்வப்பொழுது அவற்றை கேட்பதில் அவருக்கு ஒரு தனி விருப்பம். குருதேவரிடம் அவருக்கு இருக்கும் பக்தி அலாதியானது. ஆனால் நேரில் அவர் குருதேவரை தரிசனம் செய்தது கிடையாது. அது குறித்து அவர் அடிக்கடி தம்மை தாமே நொந்து கொள்வார். அலுவலகத்திலோ வீட்டிலோ ஏதாவது சிக்கல்கள் தோன்றினால் குருதேவரின் திருவுருவ படத்திற்கு முன்னால் வந்து அமர்ந்து கொள்வார். பக்தியுடன் அப்படத்தை உற்று நோக்குவார். பின்னர் கண்களை மூடி தியானம் செய்வார். மனத்தை கவ்விய சஞ்சலமும் குழப்பமும் நீங்கி அங்கே அமைதியும் ஆனந்தமும் உடனே தோன்றுவதை காண்பார். ஒரு நாள் குருதேவர் உருவப்படத்தின் முன் அமர்ந்து, குருதேவா, உம்மை நேரில் தரிசித்தவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிட்டவில்லையே. உமது அருளால் எனக்கு உமது தரிசனம் என்று கிட்டுமோ என்று காதலாகி கண்ணீர் மல்கி பிரார்த்தனை செய்தார். அந்தரங்கமான பிரார்த்தனை வீண் போவதில்லை. என்ன ஆச்சரியம்! அன்றிரவு அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் பேராசிரியர். திடீரென அவர் முன் குருதேவர் தோன்றுகிறார். அதை கண்டு திடுக்கிட்ட பேராசிரியர் ஆனந்த கண்ணீர் கண்களில் பெருக குருதேவரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறார். குருதேவரும் அவரை ஆசிர்வதித்து அவருக்கு மந்திரோபதேசம் செய்கிறார். அதன் பின் குருதேவர் காட்சியிலிருந்து மறைந்து விடுகிறார். குருதேவா, எங்கு சென்று விட்டீர் என்று பேராசிரியர் அலறுகிறார். அந்த சப்தத்தை கேட்டு வீட்டில் உள்ளோர் ஓடி வந்து விஷயம் என்னவென்று விசாரித்தனர். தாம் கண்ட அரிய காட்சியை பற்றி பேராசிரியர் அவர்களிடம் விவரிக்கிறார். மறுநாள் காலை விடிந்ததும் அவர் குருதேவரின் பிரதம சீடர் ஒருவரை சந்தித்து தாம் கண்ட அற்புத காட்சியை அவரிடம் எடுத்துரைக்கிறார். அதை கேட்ட அந்த அன்பர், நீங்கள் உண்மையிலேயே பெரிய பாக்கியசாலி. அற்புதமான முறையில் குரு அருளை பெற்றிருக்கிறீர்கள். குருவின் மந்திரோபதேசமும் உங்களுக்கு கிட்டிவிட்டது. இனி உங்கள் வாழ்வில் குருவருளால் மேலும் பல அற்புதங்கள் நிகழ்வதை காண்பீர்கள் என்று கூறுகிறார். பேராசிரியர் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறார். பல ஆண்டுகள் பணிபுரிந்தும் PhD பட்டம் பெறவில்லையே என்ற ஏக்கம் அவரது மனத்தை கவ்வியிருந்தது. அவருக்கு அந்த பட்டமும் கிட்டிவிட்டது. அது மட்டுமல்ல, அவருக்கு 2 மகன்கள் உண்டு. இருவரையும் டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். என்ன அதிசயம்! யாரையும் சிபாரிசுக்காக அண்டாமல், எந்தவித குறுக்கு வழியிலும் செல்லாமல் அடுத்தடுத்து 2 பேருக்கும் மருத்துவக் கல்லூரியில் வியக்கத்தக்க விதத்தில் அனுமதி கிடைத்தது. இவை அனைத்தும் குருவருளால் அவரது வாழ்வில் சென்ற சில ஆண்டுகளுக்குள் நிகழ்ந்த அற்புதங்களாகும். இன்னும் தொடர்ந்து எத்தனை அற்புதங்கள் நிகழ்கின்றனவோ.
மற்றொரு குடும்பம் ஏழை குடும்பம்தான். குழந்தைகள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பருவத்தில் உள்ளவர்கள். தந்தை ஒருவரின் ஊதியத்தில் குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை. திருமணமாகாத இரு மைத்துனிமார்கள். செலவினங்கள் அதிகம், வரவோ குறைவு. இந்த நிலையில் அந்த குடும்பத் தலைவிக்கு குருதேவரின் இயக்கத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. உடல்நிலையும் அவருக்கு அவ்வப்பொழுது தொந்தரவு கொடுத்து வந்தது. பக்தி மிகுந்த அந்த பெண்மணி குருதேவரிடம் தம்மை பூரணமாக ஒப்படைத்து விட்டார். அண்டியவர்க்கு அற்புதமான முறையில் அடைக்கலம் அளிக்கும் அவதார புருஷர் அல்லவா நம் குருதேவர். மூத்த பையன் பிகாம் தேர்வில் முதல் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேறிவிட்டான். தேர்வு முடிவு வந்தவுடனேயே சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் அவனுக்கு வேலையும் கிடைத்தது. நெடுநாள் கழித்து இரு மைத்துனிகளுக்கும் நல்ல இடத்தில் திருமணமும் அடுத்தடுத்து சிறப்பாக நிகழ்ந்தது. வீட்டு தலைவருக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷனும் கிட்டியது. இவையெல்லாம் குருதேவரின் திருவருளாலேயே என்பது அந்த குடும்பத்தாருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விளங்கியது. ஆகவே தங்களுக்கு நல்வாழ்வு அளித்து வரும் குருதேவருக்கு என்ன விதத்தில் கைமாறு செய்வது என்று அவர்கள் யோசித்தனர். ஆம், அடிக்கடி தங்கள் வீட்டில் சத்சங்கத்திற்கு ஏற்பாடு செய்து குருதேவரின் பெருமையை மேலும் பலருக்கு தெரிவிப்பதுதான் தங்களுக்கு தலையாய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இப்பொழுது வாரந்தோறும் தவறாமல் அவர்களது இல்லத்திலே சத்சங்கம் நடந்து வருகிறது. அதில் பலரும் பங்கு கொண்டு குருதேவரின் திருவருளை பெற்று வருகின்றனர். இது போன்று எண்ணற்றவர்களின் வாழ்க்கையில் இன்று குருவருளால் நிகழும் அற்புதங்களை பார்க்கையில் மெய் சிலிர்க்கிறது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவெனில், இவர்களில் பெரும்பாலோர் குருதேவரை நேரில் தரிசிக்காதவர்களாவார்கள். குருதேவரின் நூல்கள் மற்றும் தெய்வீக வாழ்க்கை சங்க சத்சங்கத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு குருதேவருடன் தொடர்பு அண்மையில் கிட்டியுள்ளது. குருதேவரிடம் நேரில் தீட்சை பெற்றவர்களுக்கு கூட கிட்டாத அருளும் ஆசீர்வாதமும் அற்புதங்களும் இத்தகைய பக்தர்களுக்கு இன்று ஏற்படுகின்றன என்றால் அது எதை காட்டுகிறது? குருவின் பாதார விந்தங்களில் எவருக்கு உண்மையான பக்தி இருக்கிறதோ, எவர்கள் சந்ததமும் குருவை நினைத்து போற்றுகின்றாரோ, எவர்கள் குரு சேவையில் தங்களது வாழ்வை பரிபூரணமாக ஒப்படைத்து விடுகின்றனரோ, எது நிகழ்ந்தாலும் அது நல்லதற்கே என்று எண்ணி அனைத்தையும் குருவின் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எவரிடம் நிலவுகிறதோ அவர்களது வாழ்வில் குருவருள் அநேகமான அற்புதங்களை நிகழ்த்துகிறது என்பது கண்கூடாக விளங்குகிறது. குருதேவர் நம்முடன் இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார். நமது வழிகாட்டியும் உற்ற நண்பரும் அவரே. அவரிடம் பக்தி கூட கூட பொருளும் அருளும் நம்மை தேடி வரும். துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல அகலும். குரு அருளால் நாம் நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வோமாக. சுவாமி சிவானந்தர் அருளிச் செய்த ஜபயோகம் என்ற நூலை தமிழில் சுவாமி விமலானந்தர் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். நாளை தொடங்கி சில நாட்களுக்கு ஜபயோகத்தில் சுவாமி சிவானந்தர் கூறியதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.